ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஹெல்த்தி டிப்போட சேர்த்து கிச்சன் டிப்ஸும் உங்களுக்கு இருக்குது. வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கூட தேவைப்படலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க மக்களே. இதில் ஹெல்த்தி டிப்பும் இருக்குது, கிச்சன் டிப்பும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கூட தேவைப்படலாம். இப்போ வாங்க மக்களே வீடியோவில் போகலாம். இந்த டிப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்பு தான். நம்மளுக்கு சமயத்துலேருந்து உப்பு ஜாடிக்கிலேருந்து அப்படியே தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு விடாது, இருந்தாலும் எனக்கு விடும். அதை நம்ம க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் இந்த பழைய உப்பை எடுத்து வச்சுட்டு அதை லேசாக அப்படி தொடச்சிட்டு புது உப்பு போடணும். புது உப்பு போடும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் சிரட்டாங்குச்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி லைட்டாக அப்படி உள்ளுக்குள்ளே வச்சு அப்படி வச்சுருங்க. அந்த தண்ணி சத்தை இழுத்துரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ நம்ம பட்டர் நம்ம எப்போவுமே ஐஸ் பெட்டியில் தான் வச்சுருப்போம். வெளியே வச்சு அது கரைஞ்சி போயிடும். அதனால் இப்படி டப்பாவில் போட்டு எப்போவும் மூடி வச்சுருப்போம். சின்ன சின்ன பீசஸாக கட்டிங் பண்ணி வைக்கலாம். அது சும்மா பாலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு சமையலுக்கு அப்படி எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே பிரெட்டுக்கு தடவரணும், அவசரத்துக்கு தடவணுன்னா இது ரொம்ப ஐஸ் விளைஞ்சு போய் இருக்கும். நம்மளால் செய்ய முடியாது. அது ஒரு 10 நிமிஷமாவது வெயிட்டிங் பண்ணணும். அதுக்கெலாம் நம்மளுக்கு காஃபியும் ஆறி போயிடும். அதுவே பாலில் நம்ம போட்டு குடிக்கிறனா கூட நம்மளுக்கு அது ஐஸாக இருக்கிறனால பாலும் ஆறி போயிடும். இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லேசாக அப்படி திருவி அப்படியே வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த நம்ம உருளைக்கிழங்கு செதுக்கிறது இருக்குல்ல, அதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டெய்லி உங்களுக்கு தேவைக்கு ஒரு இது கண்டிப்பாக ஒரு பிரெட்டுக்கு பத்தாது. ஒரு 3 தடவை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு பிரெட்டுக்கு தாராளமாக போதும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஐஸு இலகுறதுக்கு வெயிட்டிங் பண்ண வேண்டியதில்லை. சட்டுன்னு நம்ம எடுத்துகிட்டு அந்த பட்டரை மறுபடியும் திருப்பி நம்ம டப்பாக்குள்ளே வச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த வேலை நம்மளுக்கு முடிச்சிடலாம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சு இது பண்ணணும். அதை பார்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி திருவிக்கிறங்க. உங்களுக்கு தேவையை திருவிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த கட்டியாக இருக்கிற பட்டரை தூக்கி டப்பாக்குள்ளே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு தேவையில்லை. இனிமேல் நாளைக்கு தான் வேணும். இந்த பாருங்கள், நான் ஒரு இது திருவி கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாலுக்கா இல்லை பிரெட்டுக்கா இல்லை உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாலுக்கு வேண்டாம், இப்போ டக்குன்னு இப்படி போட்டு இப்போ நல்லா இப்படி கலக்கி விட்டு கொடுத்துடலாம். ரொம்ப நேரம் வெயிட்டிங் பண்ண வேண்டியதில்லை. ஐஸும் சீக்கிரமாக நம்மளுக்கு கரைஞ்சிரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி ப்ரெட்டுக்கு நான் தடவி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஐஸோட இதே நம்மளுக்கு இருக்காது. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு இலகிரும். இந்த மாதிரி தடவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெட்டுக்கு பட்டர் ப்ரெட் உங்களுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக வேலையை முடிக்கக்கூடியதான். இப்போ வாங்க மக்களே அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ வாங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி டிப் பார்க்க போகிறோம். இது மரத்தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஊட்டி, கொடைக்கானல், அதாவது மலையடி வாரத்தில் விளையும்னு சொல்கிறாங்க. இங்கே கேமரா ஹைலாண்டில் விளையுது. அதுக்கப்புறம் இங்கே இயற்கையாகவே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இது இந்தோனேசியாவில் அதிகமாக விளையுது. இதோட தோல் ரொம்ப கடினமாக இருக்கும். அதோட விதையை கூட நீங்கள் எடுத்து தனியாக வச்சு கூட முளைச்சி வச்சு பார்க்கலாம். நான் முளைக்க போட்டிருக்கிறேன். இது தோல் ரொம்ப கடினமாக இருக்கும். தக்காளி மாதிரி தான் டேஸ்ட்டாக தான் இருக்கும். புளிச்சிக்கிட்டு இனிச்சிக்கிட்டு நம்ம தக்காளி பழம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் தோல் ரொம்ப கடினமாக இருக்கும். அது கிவி பழத்துக்கு எப்படி நம்ம எடுக்கிறோம் அந்த மாதிரி அப்படி கோதி தோலை தூக்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. விதையை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதோட ஜூஸ் மிஷினில் நீங்கள் போட்டுருங்க. 3 பழம் இருந்தாலும் 2 கிளாஸுக்கு தாராளமாக போதும். அதில் நீங்கள் பற்றி தோலை பார்த்தீங்களா எவ்வளோ கிராஸாக இருந்தால் தோலுக்குள்ள இருக்கிற சதைவெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இது வைட்டமின் A, B, C, ஜே எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் கிவி பழத்துக்குள்ள வைட்டமின் இருக்குது. அப்புறம் அத்தி பழத்துக்குள்ள வைட்டமின் இருக்குது. ஆப்பிளுக்குள்ள வைட்டமின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். தோல் பார்த்திங்களா எவ்வளோ கிராஸாக இருக்குண்டு, ரொம்ப கடினமாக இருக்கும். தோலை தூக்கி போட்டுருங்க. நம்மளுக்கு தேவை அந்த பழமும் விதையும் தான். இது இங்கே இது ஒரு வகையான கத்திரிக்காய்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐஸ் தண்ணி ஊற்றுங்க, ஐஸ் கட்டி போடுங்க. அப்புறம் சீனி போதும். வேறு பாலா தயிரா எதுவுமே போட வேண்டாம். சில ஜூஸ்கள் நம்ம அப்படியே ஒரிஜினலாகவே குடித்தா தான் நம்மளுக்கு அதோட பலன்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஜூஸ் குடிக்கும்போது இந்தோனேசியாவில் தான் ஃபர்ஸ்ட் குடித்தேன். இந்தோனேசியாவில் தான் பல வகையான பழங்களை போட்டு அவங்க ஜூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே ஹெல்த்தி ட்ரிங்க் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதோட நான் என் பிள்ளைகளுக்கு இப்போ அந்த பழத்தை வாங்கிட்டு வந்தேன். அவங்க கீவி பழம் மாதிரியே சாப்பிட்டாங்க. ஏன்னா எப்படி ஜூஸ் போடணும்னு தெரியாது எனக்கு. அப்புறம் தான் நான் தக்காளி பழம் மாதிரியே ஜூஸ் போட்டேன். ஒரு இந்தோனேசியா சேனலை பார்த்துட்டு அப்புறம் நல்லா இருந்துச்சு. நான் எப்போ கிடைக்குது அப்போ இப்படி ஜூஸ் போட்டுருவேன். இது ஒரு மரத்தக்காளின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இது மரத்தில் காய்க்கிற மரம்னா ஒரு குத்துச்செடி மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 5.5 அடி ஒரு மனிதரோட வளர்த்திக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 6 அடி 5.5 அடி உயரம் தான் இருக்கும் அந்த மரம். குத்துச்செடியாக காய்க்கக்கூடியது தான் அந்த மரத்தக்காளி. கொடியோ செடியோ கிடையாது. விதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக முளைக்கும். முளைச்சி வச்சு பாருங்கள். இதில் வைட்டமின்களும் அதிகமாக இருக்குது. நம்ம இதயத்துக்கு போகிற வைட்டமின் அதிகமாக இருக்குங்கிறாங்க. சரும பொலிவுக்கு அதிகமாக இருக்குது. உடம்பு ஆரோக்கியத்துக்கு அதிகமாக இருக்குது. நம்ம எப்போ குற்றாலம், கொடைக்கானல், ஊட்டி எப்போ போகிறது, நம்ம எப்போ இதை ஜூஸ் போட்டு குடிக்கிறது. நம்ம எங்கெங்கே சூப்பர் மார்க்கெட், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ மார்க்கெட்டிங் உலக அளவில் இருக்கத்தான் செய்யுது. கண்டிப்பாக அந்த பழங்கள் உங்களுக்கு அந்த பழத்தோட அடையாளம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி
ஜூஸ் போட்டு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது செடி போட்டிருக்கிறேன், இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது செடி போட்டு கரெக்டாக 2 மாதம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல செடி வந்து மரம் வரட்டும், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம். இப்போ அவங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைக்கும்போது நீங்கள் சாதம் ராத்திரியில் மிஞ்சின சாதம் வச்சுருப்பீங்க. அந்த சாதத்தை நேற்றுள்ள சாதம் இருந்துச்சு நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசி ஆட்டுறதோடய சேர்த்து போட்டுருங்க. உங்களுக்கு இட்லி தோசை நல்லா சாஃப்டாக வரும். என்ன நம்ம வந்து கிறிஸ்பி தோசை செய்ய முடியாது, சாஃப்டான தோசை செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் வந்து சோறு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சவ்வரிசி அவல் எதுவுமே போட வேண்டியதில்லை, வெறும் சோறு மட்டும் போட்டு ஆட்டி வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இது வந்து ஒரு மருத்துவ குறிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பூண்டு இருக்குது, இஞ்சி இருக்குது, லெமன் இருக்குது. இந்த 3 பொருளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு எல்லாமே தோலை எடுத்து வச்சுருக்கு, இஞ்சியும் செதுக்கி வச்சுருக்கு. பூண்டு ஒரு மடங்கு அப்படின்னா ஒரு அரை மடங்கு இஞ்சி இருக்கணும், 1/4 மடங்கு எலுமிச்சம்பழம் இருக்கணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அளவு. தேன் வேணும் நம்மளுக்கு, முக்கியமாக தேன் வேணும். இந்த 3 பொருள் நம்மளுக்கு வேணும். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மிக்சியில் வச்சு பொடிசாக கட்டிங் பண்ணலாம். மிக்சியில் வச்சு 2 சுற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து இந்த சாப்பர் மிஷின் இருக்குது, அதில் எல்லாத்தையும் லேசாக வெட்டி என் வீட்டுக்காரவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சுற்றுறாங்க. கொஞ்சம் நல்லா நொரன்னு சுற்றிக்கிறோங்க. மிக்சியில் கூட இதை சுற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, மிக்சியில் சுற்றலாம். இது இருந்தால் நீங்கள் இதில் செய்யுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ எல்லார் வீட்லேயுமே இருக்குது, இப்படி இழுத்து கையில் பண்ணுறது மெனுவிலே ரொம்ப பேர் வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு கூட செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும்னு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. அதனால் மறுபடி ஏன்னா நம்ம வந்து இது வந்து மெண்டு சாப்பிட்ற பொருள் இது. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். 1 வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டே போகாது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு தேவை வந்து தேன். உங்களுக்கு பூசணை முடிச்சிடும், கெட்டு போயிடும், கெட்ட வாடை வந்துடும், அந்த பயம்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் இது வந்து நம்மளோட கலவை வந்து முக்கா இருக்கணும். தேன் வந்து காப்பங்கு ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் அளவு. இது வந்து போத்தல் வந்து நம்ம மாற்றணும், ஏன்னா போத்தல் வந்து பத்தாது. நம்ம கலவையே வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்போ நம்ம தேன் ஊற்ற முடியாது, இன்னும் தேன் ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 1 வாரம் சென்று நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லா பழக்கத்துக்கு வந்துருச்சுன்னா 1 ஸ்பூன் சாப்பிடுங்க போதும். ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. வெறுவயத்தில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு அப்படி சாப்பிட முடியலன்னா பசியாறிட்டு 2 ஹவர் சென்று சாப்பாட்டுக்கு முன் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பின்பு மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. உடம்பு பருமெல்லாம் நம்மளுக்கு நீங்கும், தொப்பைகள்லாம் நீங்கும். இது ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சு 6 மாதம் ஆயிடுச்சு. அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எதுவும் பூசணை முடிக்காது, எதுவும் வாடை வராது, எதுவுமே செய்யாது. சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அந்த தேனுக்குள்ளே அந்த எலுமிச்சம் ஜூஸ்க்கு லெமன் ஜூஸ்க்குள்ளே ஊற அது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு காரத்தன்மை, இஞ்சியை தான் சாப்பிட்றோம், பூண்டை தான் சாப்பிட்றோங்கிற ஒரு இதுவே நம்மளுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 போத்தலுக்கு மாற்றியாச்சு. ஒரு போத்தலை தூக்கி வச்சுருங்க. இந்த போத்தலை ஒரு போத்தலை வச்சுக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறலாம். ஒரு போத்தலை வச்சுட்டு ஒரு போத்தலை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த மூடி திறந்துருக்கல இந்த போத்தலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது எங்கள் 2 பேருக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 மாதத்துல எங்களுக்கு முடிஞ்சிடும். டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிடுவோம். மக வந்தாலும் சாப்பிடுவாங்க. மகளுக்கு இன்னும் தனியாக என்ன கொடுக்கல. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது பாருங்கள். இது ஊறி இப்போ 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரம் சென்று நீங்கள் சாப்பிட்லாம். அதுவே உங்களுக்கு 1 மாதம் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 2 மாதம் ஆகிட்டா அதை விட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு எங்களுக்கு இந்த 2 போத்தலும் முடிஞ்சிடும், கண்டிப்பாக முடிஞ்சிடும். இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹார்ட்டில் உள்ள கொழுப்புகள் கரையுது, உடம்புல உள்ள கொழுப்புகள் கரையுது. ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது நீங்கள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சாப்பிடுங்க, அப்புறம் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சாப்பிடுங்க, போதும், அவ்வளோதான். அல்சர்காரவங்க கேஸ்ட்ரிக்காரவங்க இது சாப்பிட முடியாது, பார்த்துக்கிறங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வவுறு காந்துச்சுன்னா வேண்டாம், நீங்கள் பசியாறிட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அல்சர்காரவங்க கேஸ்ட்ரிக்காரவங்க வேறு மற்றவங்களாம் எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ராலை குறைக்குது, ப்ரெஷரை குறைக்குது, வாய்வு தொல்லையை நீக்குது, செமிமான சக்தி அதிகப்படுத்துது, உடம்பு பருமனை நீக்குது. அப்புறம் வவுத்தில் இருக்கிற தொப்பைகள் கண்டிப்பாக கரையும். இப்போ இதை செஞ்சு வச்சு கரெக்டாக 2 மாதம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. இந்த அளவுக்கு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சாப்பிட்டு மெண்டுட்டு தண்ணி குடிச்சிருங்க. தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வாங்க. உங்களுக்கு உடம்பு பருமன் கண்டிப்பாக இறங்கும். அதே நேரத்தில் வவுத்தில் இருக்கிற தொப்பைகள் வந்து கண்டிப்பாக குறையும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து டே போச்சு அளந்துக்கிறங்க. இது சாப்பிட்றதுக்கு முதல்ல சாப்பிட்ட பிறகு நீங்கள் வந்து 1 மாதம் சென்று நீங்கள் வந்து அளந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தொப்பை கண்டிப்பாக குறையும் ஃப்ரெண்ட்ஸ். இது பருமனாக இருக்கிறவங்களும் சாப்பிடுங்க. உடம்பு பருமன் எத்தனை கிலோ இருக்குன்னு நிறுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 1 மாதம் நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடம்பு எடை குறையும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாக்கிங் போடுறதுக்கு முதல்ல மார்னிங் போனீங்கன்னா வெறும் வயிற்றில் இதை 1 ஸ்பூன் அள்ளி சாப்பிட்டுட்டு வெதுவெதுப்பாக ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு வாக்கிங் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உடம்பு எடை குறையும். நீங்கள் 1 மாதம் சென்று கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறுத்து பாருங்கள். உங்களோட எடை கண்டிப்பாக குறையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா நம்ம ஹார்ட்டையும் நல்லா சுத்தப்படுத்துது. அதே நேரத்தில் உடம்பு எடையும் குறைக்குது, கெட்ட கொழுப்புல கரைக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மருத்துவரோட போய் காசு கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.